இந்த மாதிரி கோலம் போடவே கூடாதுங்க. போட்டால் குடும்பத்துக்கு நல்லதே கிடையாதுங்க. பலவிதமான பிரச்சனைகள் வருங்க. ஒரு மருத்துவர் ஆன்மீகம் பேசும்போது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நல்லதும் உங்களுக்கு சொல்லணும், மருத்துவம் சார்ந்த நல்லதும் உங்களுக்கு சொல்லணும். அதனால் உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் மாட்டு தொழுவம் இருக்கோ, எங்கெல்லாம் சாணம் கோமியம் இருக்கோ அந்த இடத்துல நான் நிறைஞ்சி இருப்பேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரே சொல்லியிருக்கா. ஆக நீ ஒரு கோலம் போடுறது மூலியமாகவே மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களோட கருணைக்கு பாத்திரமாகற அப்படின்றது மொதல் விஷயம். அந்த விடியற் காலையில் ஓசோன், கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது கிடையாது. அது ஒரு மித். கோலம் போட்டுட்டு அப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா மகாலட்சுமியை வரவேற்கும் பொருட்டு நான் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கிறேன். சமையலறை சுத்தபத்தமாக இருந்தால் போதுமாம்மா, மீதி இறையெல்லாம் கச்சா முச்சான்னு இருந்தால் பரவாயில்லையா? இந்த மாதிரி விதண்டாவாதமான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன ஆன்மீக குறிப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கோலம் போடவே கூடாதுங்க. போட்டால் குடும்பத்துக்கு நல்லதே கிடையாதுங்க. பலவிதமான பிரச்சனைகள் வருங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ கோலத்தில் இந்த மாதிரி கோலம் போடக்கூடாது. நிறைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சிக்கு கோலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்கு கோலம்லாம் போடவே கூடாது. சிக்கு கோலம் போட்டால் வாழ்க்கையே சிக்கு பிடிச்சி போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய சமூக வலைத்தளத்தில் அப்படி பார்க்குறோம். அது உண்மையா? அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்கே என்ன இந்த அம்மா ஆன்மீக குறிப்புக்கு பின்னாடி அறிவியல் பேசுகிறாங்க, மருத்துவம் பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு மருத்துவர் ஆன்மீகம் பேசும்போது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நல்லதும் உங்களுக்கு சொல்லணும், மருத்துவம் சார்ந்த நல்லதும் உங்களுக்கு சொல்லணும். அதனால் உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா இதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, பொதுவாக பாருங்கள், இந்த கோலம் அப்படின்றது இது அழகு சார்ந்த விஷயமாகவும் நம்ம கருதலாம், மகாலட்சுமி கடாட்சம் வேண்டி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இதில் கருதலாம். பொதுவாக பாருங்கள், தாயாருக்கு அழகு, ஆடம்பரம், ஒரு நல்ல பளிச்சுன்னு இருக்க விஷயங்கள் பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு. மகாலட்சுமி தாயார் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தவங்க கூட கிடையாது இல்லையா? மகாலட்சுமி தாயார் பணத்துக்கு மட்டும் அதிபதியாக இல்லை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, அத்துணைக்கும் தாயார் யார்? மகாலட்சுமி அப்படின்னு சொல்லலாம். அந்த மகாலட்சுமி தாயார் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரணும், வீட்டில் தாயாரனோட கடைக்கண் பார்வை இருக்கணும், தாயாரனோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும், 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு நம்ம வாழணும் அப்படின்னாலே நம்ம சில பல விஷயங்கள் செய்யணும். அதில் பிரதானமாக நம் முன்னோர்கள் வகுத்து வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு கோலம் போடுறது, வீட்டு வாசலில் கோலம் போடுறது. இப்போ எங்கெங்க வாசல் இருக்குது, வெளியே சின்னூண்டு இடம் இருக்குது, அந்த சின்னூண்டு இடம்னாலும் கோலம் போடுங்க. கோலம் போடுறது அப்படின்றது நியாயமாக பார்த்திங்கன்னா சாணம் தெளித்து கோலம் போடணும். இந்த காலகட்டத்தில் சாணி நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை. அதுக்கும் மேலே சாணம் எல்லாம் துபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுது இல்லைங்களா? அவங்க அதை வச்சு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. சரி, அப்போ பொதுவாக உங்களுக்கு சாணம் கிடைக்கும் அப்படின்னா சாணம் தெளித்து கோலம் போடுங்க. காரணம் என்ன? அதில் இருக்க ஆன்மீகம் என்ன? சாணம் அப்படின்றது மகாலட்சுமியோட ஒரு சொரூபமாக கருதப்படுது. எங்கெல்லாம் மாட்டு தொழுவம் இருக்கோ, எங்கெல்லாம் சாணம் கோமியம் இருக்கோ அந்த இடத்துல நான் நிறைஞ்சி இருப்பேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரே சொல்லியிருக்கா. யார்கிட்ட? உங்ககிட்டயா அப்படின்னா என்கிட்ட இல்லை. ஒரு முறை பிருகுமீனவர்கிட்டையும், ஒரு முறை பார்த்திங்கன்னா நாரதர்கிட்டையும் தாயாரே 108 வஸ்துக்கள் சொல்லியிருக்கா. இந்த 108 வஸ்துக்களில் நான் நிற்க மர நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னு. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பசுனோட விஷயங்கள். எங்கெல்லாம் பால் நிறைஞ்சிருக்கோ, எங்கெல்லாம் தயிர் நிறைஞ்சிருக்கோ, எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசுனோட சாணம் வாசனை வருதோ, எங்கெல்லாம் கோமியம் நிறைஞ்சிருக்கோ வாசனை வருதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். ஆக தாயாரை முதல்ல வீட்டு வாசல்லேருந்தே வரவேற்கும் பொருட்டு நம் முன்னோர்கள் வகுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாணம் தெளிக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த சாணத்தில் மகாலட்சுமி தாயார் நீக்கமர நிறைஞ்சிருக்கா அப்படின்போது எங்கெல்லாம் பத்தினி இருக்காளோ அங்கெல்லாம் பதியும் இருப்பார். அங்கே கூடவே நம்ம சாணம் தெளிக்கும் போது மகாலட்சுமியும் கூட மகாவிஷ்ணுனோட கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள்,
நம் முன்னோர்கள் காவி போடுவாங்க. வீட்டுக்கு காவி போடுங்கம்மா, மங்களம் அப்படிம்பாங்க. அந்த காவியினோட தாத்பரியம் என்ன? செம்மண் போடுறது. அந்த செம்மண்ணோட தாத்பரியம் என்ன? செம்மண் அம்பிகைக்கு பிடித்தமான ஒரு நிறம் சிவப்பு. ஆக செம்மண்ல அம்பிகை குடியிருக்கா. எங்கெல்லாம் அம்பிகை இருக்காளோ அங்கெல்லாம் பரமேஸ்வரன் கூட இருப்பா. அது அதனோட தாத்பரியம். 3வது நம்ம கோலமாவு நம் முன்னோர்கள் அரிசி மாவு போட சொன்னாங்க. நம்ம இப்போ கோலமாவு போடுறோம். அந்த கோலமாவனோட நிறம் வெண்மை. சரஸ்வதி தாயாருக்கு பிரியமான நிறம். அப்போ நீ வெள்ளை மாவில் கோலம் போடுற, அரிசி மாவில் அப்படின் போது தாயார் நிறைஞ்சிருப்பா. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மனோட கடாட்சமும் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக நீ ஒரு கோலம் போடுறது மூலியமாகவே மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களோட கருணைக்கு பாத்திரமாகற அப்படின்றது விஷயம். 2வது விஷயம், இதில் இருக்க மருத்துவம் என்ன? நான் காலையில் எந்திரிச்சு விடிய காலையில் கோலம் போடும்போதுமா இந்த ஓசோன் வந்து எங்களுக்கு கிடைக்குது. ஓசோன் வந்து பாருங்கம்மா, அந்த விடியற் காலையில் ஓசோன், கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது கிடையாது. அது வந்து ஒரு மித், அது வந்து ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓசோன் படலம் அப்படின்றது நிறைய நல்லது. இந்த ஓசோன் தெரப்பி அப்படின்றதே கொடுக்குறாங்க. எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு, நோய் வந்து கிருமிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த ஓசோன் படலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியரில், நம்மளோட சுற்றுப்புற சூழலில் இருக்க நீர்நிலைகளை சுத்தப்படுத்துது. அங்கே இருக்க கிருமிகளை வந்து பார்த்திங்கன்னா சாகடிக்குது. அதே மாதிரி மனுஷங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. இதெல்லாம் உண்மை. ஆனால் விடியற் காலையில் கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படின்றது பெருசாக நல்லது கிடையாது. அப்போ அந்த பாயிண்ட்டு தப்பு. அப்போ என்ன பாயிண்ட் வந்து கரெக்டு அப்படின்னா, நம்ம விடியற் காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுறோம். கீழே உட்காந்து கோலம் போடுறதுக்கு பெரியவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நின்று குனிஞ்சு கோலம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் நாங்களாம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, குனிஞ்சு கோலம் போடுக்கன்னு, உட்காந்து போடக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த குனிஞ்சு நிமிந்து கோலம் போடும்போது காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில பல ஆசனங்கள் கவர் ஆகுது. பாத ஹஸ்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத ஹஸ்தாசனத்தில் நிறைய மருத்துவ நன்மைகள் அப்படின்னு இருக்குது. அது கவர் ஆகுது. அதே மாதிரி பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கிழக்கு நோக்கி கோலம் போடு. அதே மாதிரி மேக்சிமம் கிழக்கு நோக்கி, இல்லையா வடக்கு நோக்கி கோலம் போடு. தெற்கே நோக்கி கோலம் போடக்கூடாது அப்படிம்பாங்க. கிழக்கு நோக்கி ஏன் கோலம் போட சொன்னாங்க? கிழக்கு நோக்கி கோலம் போடும்போது சூரியனோட கதிர்கள் நம்ம மேலே வீசுது. நம்ம சூரியனை பார்ப்போம். கண்ணு அந்த நல்ல வெளிச்சத்தை பார்க்கும்போது திராடகம் அப்படின்ற ஒரு பயிற்சி நம்ம செய்கிறோம். நம்மளை அறியாமல் சில செகண்ட்ஸ் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கூட கண் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாகுது, விஷன் ஷார்ப்பாகுது, கண் நரம்புகள் பலப்படுது. அதனால் கிழக்கு நோக்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கோலம் போடும்போது இந்த ஒத்த விரலை, ஆள்காட்டி விரலை தூக்கி போடாத, மொத்தமாக குவிச்சு போடு அப்படிம்பாங்க. குவிச்சு போடும்போது நம்மளோட எண்ணங்கள் குவியும். அதே மாதிரி கைக்கும் நல்ல வந்து பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கோலம் போடுவாங்க. ஆக கோலத்துக்கு பின்னாடி இவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுக்கும் மேலே நிறைய இருக்குது. பதிவு சின்னது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். சரி, அதே மாதிரி பாருங்கள், கோலம் போட்டுட்டு அப்புறம் தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, மகாலட்சுமியை வரவேற்கும் பொருட்டு நான் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கிறேன். தாயார் வீட்டிலேருந்து எல்லாம் சொல்லுவாங்க, வாசல்லேருந்து நேராக பூஜரம் போவான்னு. தாயார் நேராக பூஜரம் போகிறதில்ல, வாசல்லேருந்து நேராக சமையலறை தான் போவாள். அதனால தான் சமையலறை சுத்தபத்தமாக இருக்கணும். தாயார்னோட கடாட்சமும் கருணை பாத்திரமும் நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சு வழியணும் அப்படின்னா நம்ம வீடு வந்து சமையலறை சுத்தபத்தமாக இருக்கணும். சமையலறை சுத்தபத்தமாக இருந்தால் போதுமாம்மா, மீதி இறையெல்லாம் கச்சாமுச்சான்னு இருந்தால் பரவாயில்லையா? இந்த மாதிரி விதண்டாவாதமான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சமையலறை சுத்தபத்தமாக இருக்கணும். அதுக்கு பின்னாடியும் மருத்துவ உண்மை இருக்குது. சமையல் செய்கிற இடம் சுத்தபத்தமாக இருக்குன்னா தான் நம்மளுக்கு நோய் அண்டாது. அதனால் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, ஆக முதல்ல கோலம் போடும்போது இத்தனை விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே, சிக்கு கோலம் போடக்கூடாது, வாழ்க்கை சிக்கலாக போயிடும். அது உண்மையா? அது உண்மை கிடையாது. பொதுவாக நம்ம சிக்கு கோலம்லாம் போடுறது எதுக்கு நம்ம முன்னோர்கள் பழக்கி கொடுத்தாங்க அப்படின்னா, மூளை நல்லா ஷார்ப்பன் ஆகும். நம்ம உடம்புல இருக்க ஒட்டுமொத்த உறுப்பும் டிஸ்யூஸ் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும், ரொம்ப திறம்பட செயல்படும். பயன்படுத்தாமே விட்டுட்டோம் அப்படின்னா அது மந்த நிலைப்படும். அதனால தான் பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி மூளை தான். ஒருத்தவங்க சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு பேசவே தெரியாமல் பேன்னு பேசுவாங்க. இது காரணம் என்ன? அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி தான். ஆக இந்த சிக்கு கோலம்லாம் போடும்போது நம்ம மூளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக செயல்படும். சிக்கு கோலம், சந்து கோலம் இதெல்லாம் போடணும். அதெல்லாம் போட்டால் வாழ்க்கை சிக்கலாயிடும். அதெல்லாம் தப்பு, உண்மை கிடையாது. புரியுதுங்களா? மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, இதெல்லாம் போடணும். சிக்கு கோலம் போடணும், சந்து கோலம் போடணும், ரங்கோலி கோலம் போடணும், புள்ளி வச்சு கோலம் போடுறது, நேர்த்தியான கோலம். நேர்த்தியாக நம்ம கோலம் போடணும். கரெக்டாக வந்து அந்த ஜாமெட்ரிக்கல் பொசிஷனில் பக்காவாக அளந்த மாதிரி, ஸ்கேலை வச்சு அளந்த மாதிரி போடணுன்றதுக்கு தான் புள்ளி வச்சு கோலம் போடணும். புள்ளியும் மேலேருந்து கீழ் நோக்கி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இறங்கின்னு போயிடும், பெரியவங்க சொன்னது. ஆனால் அது உண்மை கிடையாது. மேலேருந்து நம்ம கீழ் போடும்போது நம்மளோட கோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகிறதுக்கு, புள்ளி கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கீழேருந்து மேல் நோக்கி போடும்போது அந்த புள்ளி ஸ்ட்ரைட்டாக இருக்கும்.
இத்தனை மருத்துவ உண்மைகள் அப்படின்றது அதுக்கு பின்னாடி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், கம்பி கோலம் போடுறோம் அப்படின்னா ஒத்த கம்பி கோலம் போடாதீங்க. இப்போ எங்களெல்லாம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க கோலம் கற்றுக் கொடுக்கும்போது, கண்ணு ஒத்த கம்பி கோலம் போடக்கூடாது, கண்ணு ரெட்டை கம்பி கோலம் போடணும். ஆனால் அதுக்கு எங்கள் பாட்டி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒத்த கம்பி கோலம் போட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனி மரமாக நின்றுடுவோம், ரெட்டை கம்பி கோலம் போட்டால் நம்ம தோப்போடு இருப்போம் அப்படின்றத அர்த்தம். ஆனால் உண்மை, அதாவது சுற்றமும் சூழ வாழ்வோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க மருத்துவம் என்ன அப்படின்னா, ஒத்த கம்பி போடுறத விட ரெட்டை கம்பி போடும்போது நம்ம பிரெயின் இன்னும் ஷார்ப்பாக ரொம்ப ஆக்டிவாக அதனோட வேலை செய்யுது. அன்றைய நாள் முழுசும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் எந்திரிக்கிறோம், அன்றைய நாள் சீக்கிரம் எந்திரிச்சு வெளியே வாசல்லாம் போட்டு ஒரு அழகான கோலத்தை பார்க்கும்போதே நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும். அந்த கோலத்துக்கு கலர்ஸ்லாம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கலர்ஸு, ஸ்மெல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசை அமைதிப்படுத்தும். ஒரு பெரிய வந்து ஒரு சைக்காட்டிக் ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது இதுதான் இதுக்கு அர்த்தம். சரிங்க, இந்த கோலத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பேசினா அவ்வளோ இருக்குது. சரி, அந்த கோலத்தை அரிசி மாவில் போட சொல்லுவாங்க. இப்போ யாரும் நம்ம அரிசி மாவு போடுறதில்ல. சின்னூண்டு ஒரு கோலமாவது அரிசி மாவில் போடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, எத்தனையோ உயிர்கள் அது வந்து சாப்பிடும். காலையிலே நம்ம அன்னதானம் பண்ண பலன் நம்மளுக்கு கிடச்சிடும். இது வந்து பாருங்கள், மனிதாபிமானமாகவும் செய்யலாம், இல்லை ஆன்மீக ரீதியாகவும் எப்படியோ ஒன்று செய்யுங்க. நான் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை, மனிதாபிமான ரீதியாக செய்யுங்க. எத்தனையோ ஜீவன்கள், எறும்புகள் வந்து சாப்பிடும் அந்த குழந்தைங்க. அதனால் நீங்கள் கோலம் போடுங்க. அந்த அரிசி மாவு போட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலி கோலம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. ஒரு சின்ன அரிசி மாவு கோலம் தனியாக போடுங்க. அந்த குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம், நம்ம குடும்பமே நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த கோலத்துலேயும் நாள் பிரகாரம் கோலங்கள் இருக்கா அப்படின்னா இருக்குமா. பொதுவாக வந்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை செந்தாமரை கோலம் போட சொல்லுவாங்க. அந்த சிவப்பு கலர் கொடுக்க சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சூரியனுக்கு உகந்த நாள், சூரியனுக்கு உகந்த மலர், சூரியனுக்கு உகந்த நிறம் செந்தாமரை. அதனால் அதே மாதிரி திங்கட்கிழமை அல்லி மலர் கோலம் போட சொல்லுவாங்க. சந்திரனை கண்டதும் மலரும் அல்லி இல்லைங்களா. அப்போ சந்திரனுக்கு பிரியமான மலர், சந்திரனுடைய நாள் திங்கட்கிழமை, அதனால் அல்லி மலர் கோலம் போட சொல்கிறது. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலை கோலம் போட சொல்லுவாங்க. இதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, வில்வம் சிவனுக்கு மட்டும் உகந்தது அல்ல, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுக்கும் வில்வ இலை, ஓலப்பூ, தச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேன் பூ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இட்லி பூன்றாங்க, இதெல்லாம் விசேஷமான பூக்கள். அதனால் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வில்வம் கோலை, அதாவது வில்வ இலை கோலம் அப்படின்றது போட சொல்லுவாங்க. புரியுதுங்களா. புதன்கிழமை மாவிலை கோலம். மாவிலை கோலம் ஏன் போட சொல்கிறாங்க? பொதுவாக எல்லா விசேஷத்துக்கும் மாவிலை இல்லாமல் நம்ம பண்ணுறதில்ல. அதுக்கும் மேலே நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாவிலை கட்ட சொல்லுவாங்க. சிவ பூஜைனாலும் நீ மாவிலை கட்டாதப்போ, பெருமாள் வழிபாடு எல்லா விசேஷத்துக்கும் மாவிலை கட்டுறோம் இல்லைங்களா. புதனுக்கு உகந்த கடவுள் யார்? பெருமாள். அதனால் மாவிலை கோலம் புதன்கிழமை போட சொல்கிறாங்க. அது புதனையும் பிரீத்தி பண்ணுற விதமாக அமையுது, கிரகங்களையும் பிரீத்தி பண்ணும், கிரகங்களுக்குள்ள தேவதையும் அது பிரீத்தி பண்ணும். புரியுதுங்களா. வியாழக்கிழமை துளசி மாடம் கோலம் போட சொல்லுவாங்க. ஏன் துளசி மாட கோலம்? எப்படி வியாழன் குரு பகவான் முழு சுபரோ, அந்த மாதிரி துளசி தாயார் அதீத பவித்திரமானவள், அதை உணர்த்தும் பொருட்டு துளசி மாட கோலம். வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இதழ் கொண்ட தாமரை கோலம். சுக்கிரனுடைய நாள், சுக்கிரனுடைய எண் வந்து பார்த்திங்கன்னா 6, அதனால் வெள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா 6 இதழ், இல்லைனா வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் 6 இதழ் தாமரை கோலம் போட சொல்லுவாங்க. சனிக்கிழமை பவழமல்லி கோலம் போட சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்களே எங்கள் சின்ன வயசில் கேட்டது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மையும் இருக்குது. அதை நம்ம ஆன்மீகத்தில் அலசி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது தான் நமக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. ஐயோ பாட்டி இது சொன்னாங்க, ஆனால் பாட்டி சொன்னதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா புரிய வருது. புரியுதுங்களா. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. இப்போ சனிக்கிழமை வந்து பாருங்கள் பவழமல்லி கோலம். எதுக்கு சனிக்கிழமை பவழமல்லி கோலம்? சனிக்கு அதீத பிரியமான கடவுள் யார்? சனியினோட கடவுள் யாருன்னா சிவன் தான், பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு அதீத பிரியமான மலர்களில் ஒன்று பவழமல்லி, அதனால் பவழமல்லி கோலம். புரியுதுங்களா. ஆக ஒவ்வொரு நாள் என்னென்ன கோலம் போடணும், அந்த கோலத்துக்கு பின்னாடி என்ன ஆன்மீக உண்மை, அந்த கோலத்துக்கு பின்னாடி என்ன மருத்துவ உண்மை, இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னொரு பதிவில் இன்னும் முழுசும் வந்து பார்க்கலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.